படம் சூப்பரா இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. லவ் டுடே விட நல்லா இருக்கு. ஜாலியா போச்சு. சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கு ப்ரோ. செம்மையா பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. லவ் டுடே வைப் எல்லாருமே குடுத்துருக்காங்க. நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ஜாய் பண்ணோம். ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் படத்தை. விஜய் சுதானாலாம் செம்மையா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க டீமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. வந்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தோம். மற்றபடியில பாட்டு எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஜாலியா பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஜாலியா சிரிச்சுட்டு போகலாம் அப்படின்னா நல்லா சிரிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்ல மெசேஜ் தான். சூப்பரான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது அதை விட ஒரு 2% எக்ஸ்ட்ராவே சொல்லலாம். நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். படத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். விஜய் சுதானா பார்க்கலாம் வந்தோம். அப்புறம் பிரதீப் ராகவன் ப்ரோ லாஸ்ட் டைமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த வாட்டி நல்லா பண்ணியிருப்பாரு நினைச்சோம். சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. செம்ம ஆக்டிங். நல்ல மெசேஜ் தான் ப்ரோ. இப்போ ஏமாத்துனா நீ நாளைக்கு கஷ்டப்படுவ. அதான் நல்லா இருக்கு ப்ரோ. ஒரு சாங்லாம் என்ஜாய் பண்ணி டான்ஸ்ல ஆடிட்டு இருந்தாங்க. என்ஜாய் பண்ணி சரி. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா கர்ணன் தப்புனா சொல்லிட்டு லவ் டுடே பெரிய சக்ஸஸ் ஆச்சு. சரி, பிரதீப் என்ன பண்ண போறாப்ல, வேற ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே படம் வந்து டானோட படம் காப்பின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தா மிரட்டிருக்காங்க. படத்தை வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. யூத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒரு ஃப்ரேமை செதுக்கி படத்துல எங்கேயுமே லேக்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ஆனால் செகண்ட் ஹாஃப் செம்ம மாசு. பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எடுத்து பண்ணி பிரிச்சு மேய்ச்சிட்டாப்ல பயங்கரமா பண்ணியிருக்கானுங்க. அந்த விஜய் சித்து அந்த அர்ஷத் கான் காம்போ வேற அளவுல இருக்கு. ஒரு டைலாக் எல்லாம் சொல்லுவாங்க, தலைன்னா அது ஒருத்தன் தான், தளபதினா அது ஒருத்தன் தான், அதே மாதிரி டிராகன்னா அது ஒருத்தன் தான் சொல்லிட்டு அது ஒரு டைலாக் வரும். தியேட்டர் மூமெண்ட்ஸ் செம்மையா இருக்கு. மியூசிக் கூட வேற லெவல்ல இருக்கு. எஸ்டிஆர் ஒரு பாட்டு படிச்சிருக்காப்ல, ரொம்ப பயங்கரமா இருக்கு. பட் ஆனால் அந்த வைப்ஸ் வரல. ஆடியோல கேட்ட வைப்ஸை வீடியோல பண்ணல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் படம்னா ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த பிரம்மாண்டம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்தாலும் படம் வந்து செம்ம வைப்ஸ். சான்ஸே இல்லைங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். நான் நினைக்கிறேன் லவ் டுடே விட ஹிட் இந்த படம். செம்மையா காமிச்சிருக்காங்க. அந்த அப்பா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காப்ல. அவருக்கு இது வந்து பயங்கரமான மூவி. அந்த அவருடைய டைலாக் தான் வந்து படத்தை வந்து அப்படியே கலரே மாற்றும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கல. மிஸ்கின் திட்டாம நடிச்சிருக்காப்ல. அவர் திட்டாம வந்ததே பெரிய விஷயம். ஆனா அவர் திட்டுறதுக்குள்ள சான்ஸ் நிறைய இருந்துச்சு. மொத்தம் நம்ம திட்டுறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சு அதெல்லாம் செய்யாம அடக்கமான ஒரு ப்ரொஃபஸர் நடிச்சிருக்காப்ல. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. லேக்லாம் கிடையாது, ஆவரேஜ். நான் சொல்லிட்டேன் ஆவரேஜ். ஆனா லேக் சுத்தமா கிடையாது. ஏன்னா படத்துல அந்த அளவுக்கு வைப்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. கதையை பொறுத்தவரை ஆவரேஜா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி ஃப்ரேம் மோட்டிவேஷன். நான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னடா மமிதா பைஜோ போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அதோட சூப்பரா அந்த கரடுல போட்டிருக்காங்க. செம்ம பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகு. அப்படியே மலையாள ஹீரோனை பார்த்த மாதிரி இருக்கு. செம்ம சூப்பர். அதை விட சொல்லலாம், தமிழ் சினிமால இதுவரை அனுபமா பண்ணாத அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. அனுபமா வந்து வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். இந்த அளவுக்கு நடிப்பாங்களான்னு நினைச்சு கூட பார்க்கல. கொடியில பார்த்ததை விட இதுல ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த இப்போ ஒரு கொடி வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு, ஆனா சூப்பர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப செம்மையா இருக்கு. இப்படிதான் இந்த கேரக்டர்லாம் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ஆப்டான கேரக்டர். எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க. மொத்தத்துல வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே தியேட்டருக்கு வர வச்சது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். அஸ்வந்த் மாரிமுத்து வந்து இந்த படத்துலயும் ஜெயிச்சிட்டார். ஐயா வணக்கம். ஐயா ஐயா பிடிச்சா நடிக்க முடியாதுங்கய்யா. நான் படம் அல்டிமேட் அல்டிமேட் அல்டிமேட். சொல்ல சார், சார் உனக்கு சொன்னா புரியாது சார், நீங்க சொன்னா சார் அது வேற மாதிரி சார். அந்த படம் அந்த அவ்வளவு சூப்பரா இருந்து சார். சூப்பர் பாட்டா வேற மாதிரி. ரொம்ப நல்ல எக்ஸைட்மெண்ட். எனக்கு ஒரு ஃபன்னான ஒரு பாட்டா, ஒரு நல்ல ஒரு த்ரூ அவுட்டா கொண்டு போகும்போது எவ்வளவு என்டர்டைன்மெண்ட் பாட்டா கொண்டு போகுமோ அவ்வளவு அழகா கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மூவி, ஒரு காமெடி, ஒரு எமோஷன்ஸ். லாஸ்டா அப்பா வந்து ஒரு சொல்லியிருப்பாரு, நீ அந்த இடத்துல வந்து என்னோட மகனா நீ ப்ரூவ் பண்ணிட்ட, நீ அந்த இடத்துல எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்டிருப்ப, பட் ஆனா நீ மகனா ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு. அண்ட் மோர் ஓவர் வந்து அந்த 48 அரியரை நீ கிளியர் பண்ணிட்டு பாரு. வேற மாதிரி. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். 48 அரியர்ல யார வாழ்க்கையில கிளியர் பண்ண முடியாது. ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணாம பாரு. அதுதான் அங்க விஷயமே. ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படம். முக்கியமா மிஸ்கின் சார். சார், ஐ ட்ரூலி ரியலி as a miss you as an actor sir. seriously நிறைய படம் பண்ணுங்க. சினிமா விட்டுலாம் நீங்க போகாதீங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும் சார். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். யூ nail it. வேற என்ன ஹீரோயின் யாரோ சொன்னாங்க சார், எனக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறாங்க. பிரதீப் சாருக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஹீரோயின் எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. இனிமேல் பிரதீப் சாருக்கு நல்ல ஒரு ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க கண்டிப்பா. படம் சூப்பர் ஹிட், மாசா இருக்கு. சாங்குமே அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு சாங்குமே அவ்வளவு கிரேஸ்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமா டான் 2 மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து பிரதீப் சாரோட ஒரு டைலாக் டெலிவரியுமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிருக்காரு. ஏன்னா ஒரு டைரக்டர் போகும்போது வேரியேஷன்ஸ் மாறும். அதான் நானுமே கவனிச்சேன். செமையா இருக்கு. ஒரே ஒரு ஃபைட் சீன்ஸ் ஆச்சு, அந்த காலேஜ் ஃபைட், அதுவும் நல்லா தான் இருந்துச்சு.
வந்து இந்த படம் வந்து டான் படமே கிடையாது. டான் 2 டான் கிடையாது. யாருமே டான்லாம் நினைச்சு வராதீங்க, வரவே வராதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து பாருங்க, செமையா இருக்கு. நாங்க விஜய் சித்து ப்ரோவும் அர்ஷத் கான் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தோம், செமையா இருந்துச்சு. அர்ஷத் கானுக்கு தான் எங்க சவுண்டு, அவர் வேற லெவல் பண்ணிக்கிறாரு. இதுல கடைசியா ஒரு ட்விஸ்ட் கேமியோ ஒன்னு இருக்கு, லவ் டுடேல இருந்து ஒரு நிறைய இருக்கு ட்விஸ்ட். இங்க எல்லாம் வந்துட்டு படம் இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்துல வராதீங்க, ட்விஸ்டா இருக்கு படத்துல. படம் என்னன்னா ஆமா அதான் டிராகன் தான், ரியல் லைஃப் டிராகன், அவ்வளவுதான். அதே மாதிரி படத்துல படிக்க சொல்லிருக்காங்க, படிங்க. எங்களை மாதிரி அரியர் வைக்காதீங்க, அவ்வளவுதான். அரியர் வச்சுட்டு நாங்களே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர் 48, நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சேர்ந்துக்கிறோம். அரியர் இல்ல, லைஃப்ல சக்சஸ் ஆகிறோம், கலெக்டர் ஆகிறோம், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க எல்லாரும். பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்கு. லவர்ஸ் கூட வந்து பாருங்க, லவர்ஸ் கூட. நாங்க ரோகிணில ஃபர்ஸ்ட் வரோம், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அதே மாதிரி உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடா படம் பார்த்தோம். எல்லா விஜய் சித்தானா வந்தாங்க, பார்த்தோம். இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாம் இருக்கு. விஜய் சித்தானா வந்தாங்க, ஹர்ஷிதானா வந்தாங்க, பார்த்தோம். எல்லாரும் பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தாங்க. ஒரே ஒரு போட்டோ எப்படி சொல்றது, பசங்களா வந்தா வைப் பண்ணலாம், நல்ல வைப் பண்ணலாம். ஒரு ஆவேசத்துக்கு எடுத்து எல்லாரும் என்ஜாய் பண்ண போறோம். கண்டிப்பா. எப்படி நம்ம மூவில பாத்துட்டு இருக்கோம்ல, அது பண்ணிட்டாங்க, எல்லா சீனுமே கனெக்ட் ஆகும். மூவில தான் உட்கார்ந்துருக்கோன்ற இல்ல, நம்ம அவங்க கூட நடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்துட்டு பிரதீப் ப்ரோவும் அப்புறம் விஜய் அண்ணா, அதான் அவர் எப்பவுமே நேச்சுரலா தான் நடிப்பாரு. அது ரொம்ப அந்த அழுகிற சீன்லாம் பார்த்துட்டு நமக்கே கொஞ்சம் கண்களை வசிச்சு. அவங்க எல்லாம் ஒரு ஃப்ரேம்ல வந்தாங்க, தலையும் தளபதியும் ஒன்னா பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஆமா, ஆக்டிங் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதுல இருந்து அப்படியே மாறி காமிச்சிருக்காங்க. ரொம்ப ஏதோ கண்டென்ட் வைஸ் போகாம நல்லா இருந்துச்சு, நேச்சுரலா ஆக்ட் பண்ணிருக்காங்க, டைரக்டர் சொன்ன மாதிரி. நைஸ். ரொமான்ஸ் எல்லாம் நாங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம், அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. படம் பார்த்தா எதுவுமே உடைக்க விரும்பல. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன்னா அப்புறம் வர்ற பசங்க வந்துட்டு என்னன்னு தெரியாது. ஓகே, நாங்களும் ஒரு மூவில தான். கண்டிப்பா ட்ரீட் எல்லாருக்கும். அதனால சொல்ல விரும்பல. படத்தை வந்து பாருங்க, பசங்களோட வந்து பாருங்க, மொத்தமா ஒரு கேங்கா வந்து டிக்கெட் புக் பண்ணுங்க, மாசா பாருங்க, மாசா பண்ணுங்க. கண்டிப்பா பாக்கலாம். என்ன சொல்றது, நாளா ரிவ்யூ கொடுக்கணும்னே படத்துக்கு வரல. கண்டிப்பா வந்து பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கணும்ன்றதுக்காண்டி தான் வந்தேன். பேக் சைடு வர்றதே அதுதாண்டி தான் வந்தேன். போயிடலாம் நினைச்சா எல்லாரும் பிடிச்சி நிக்க வச்சு கேட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவி பாருங்க. புரியலண்ணா. எல்லாம் அதான் என்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. எல்லாரும் எடுத்துக்கலாம். சந்தோஷமா வாங்க, இன்னும் சந்தோஷமா போங்க, அவ்வளவுதான். டிராகன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்வத் மாரிமுத்து அண்ணன் ஓமை கடவுளை பார்த்தோம், அதுல ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்டா பண்ணியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா டிராகன் பண்ணியிருந்தாரு. அதே அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அண்ணன் லவ் டுடே பண்ணாரு, அப்படியே கட் பண்ண அவரும் டிராகன். 2 பேரும் இந்த படத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. செம்மையா இருந்துச்சு படம், ஒரு குறையும் சொல்ல முடியாது. படத்துல அவ்வளோ அழகா, அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ பார்த்து பார்த்து அழகா ரசிச்சு பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு மோட்டிவேஷன், நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஜாலியா இருக்கும், பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். ஆனா அந்த படத்துல அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க. படம் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஸோ நம்ம ஏதாச்சும் என்ன சொல்றது, ஒரு யங்ஸ்டர்ஸ்ல, ஸோ எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஒரு மோட்டிவேஷன், ஒரு உண்மை நேர்மை போய் இல்லாம இருந்தா ஒரு இடம் கொடுக்கும் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல ஹானஸ்டா சொல்லிக்கிறாங்க. செம்மையா இருக்கு படம். மிஸ்கின் சார் ப்ரொஃபஷனல் சூப்பரா பண்ணிட்டாரு. இத்தனை படங்கள்ல கொஞ்சம் வில்லனா கொஞ்சம் வேற மாதிரி பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல அவர் பண்ணியிருக்கிற ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா மக்களுக்கும் இந்த ரோல் பிடிக்கும், மிஸ்கின் சார் பண்ணியிருக்கிற ரோலை. ஓகே, அவங்க என்டர்டைன்மெண்ட், அவங்க 2 பேரும் நல்லா காமெடி பண்ணி என்ஜாய் பண்ணிட்டாங்க. 2 பேரும் செம்மையா இருந்துச்சு அவங்க வர இதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த படமே டோட்டல் டிஃப்ரெண்ட்ங்க. நிறைய பேர் சொல்றாங்க டான் படம் அப்படிலாம், டான் வேற இது வேற. அது மட்டும் ஹானஸ்டா சொல்றேன், டான் வேற இது வேற. இது சூப்பர் படம், நல்லா இருக்கு. டான் அப்படிலாம் யாரும் இல்லைங்க, கதை சூப்பரா இருந்துச்சு. நான் தான் சொல்றேன், யங்ஸ்டரா சொல்றேன், எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. நான் ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, நிறைய ரிவ்யூ பாருங்க, லேக்லாம் இல்லை, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏஜஸ் மறுபடியும் ரொமான்ஸ் இல்ல, இது அவ்வளோவாலாம் நல்லா இருக்கு. கதைக்கு தகுந்த மாதிரி அது லவ்வா காட்டியிருப்பாங்க. இப்போ இருக்கிற இதுக்கு நல்லா ஒரு ரொமான்ஸ் இல்லாம ஒரு கரெக்டா என்ன அது காட்டி, அதான் சொல்றேன், ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்பலாம் ரொமான்ஸ் அப்படிலாம் கிடையவே கிடையாது, சும்மா லவ், அவ்வளவுதான் எல்லாரும்.